அனைவருக்கும் இனிய வணக்கம். மேச ராசிக்கார நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் செப்டம்பர் 30க்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் உங்களுக்கு அமைய போகிறது. இதிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. இந்த ஒரு விஷயம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது. முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், மேசத்திற்கான நேர காலம் என்பது வந்துவிட்டது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இப்ப வரைக்கும் நினைச்ச ஒரு விஷயம், நமக்கான நேரம் எப்பங்க வரும்? நானும் பரிதவித்துவே இருக்கேங்க. ஒவ்வொரு நாளுமே ரொம்ப கஷ்டப்படுறேன். சீரழிஞ்சு வரேன். காலையில வீட்டை விட்டு வெளியே போயிட்டா, சாயந்தரம் வரும்போது இந்த வாழ்க்கை துன்பம் போதுண்டாப்பா சாமி முடியலடா அப்படின்ற எண்ணங்கள் அளவுக்கு தாங்க வீட்டுக்கு வரேன். நிம்மதியே இல்லைங்க. வீட்டுக்கு வந்தாலும் சந்தோஷம் இல்லை. எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் பிரச்சனை. எதுக்கு எடுத்தாலும் சண்டை. எப்ப பார்த்தாலும் மனசுல ஏதாச்சும் ஒரு யோசனை. நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியலங்க அப்படின்னு ரொம்ப பரிதவித்து கஷ்டப்படக்கூடிய மேச ராசிக்கார நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா இந்த செப்டம்பர் மாதம் முடிந்து அக்டோபர் பிறந்த உடனே உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் தள்ளெழுத்து மாறப்போகிறது. முழுமையான மாற்றம் இருக்காது, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மேசத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், ஒரு சின்னதா ஒரு கெட்டது. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அது கொஞ்சம் நல்லதா தெரியும். ஓ, இதுக்காக தான் இப்படி நடந்துச்சு அப்படின்ற ஒரு சில மாற்றங்கள் வந்திருக்கும். அது போலதான் உங்களுடைய வாழ்க்கையில இந்த செப்டம்பர் மாதம் முடிவடையும் போது ஒரு சில நன்மைகள் நடக்கும். ஆனா அது உங்களுக்கு தெரியாவிட்டாலும் சில நாட்கள் கடந்ததுக்கு அப்புறமா இந்த விஷயம் நமக்கு நல்லது தான் ஏற்படுத்தியிருக்கின்ற எண்ணங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இது நாள் வரைக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க வாழ்ந்திருப்பீங்கன்றதை பார்த்துட்டு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? முதல்ல உங்களுடைய மேஷத்தினுடைய கிரக, அதாவது ராசி அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான். செவ்வாய் பகவான் உங்க ராசியில இந்த மாதத்தை சந்திக்கிறார். அதனால எந்த ஒரு பிரச்சனைகளும் அதிக அளவில் இருக்காது, கொஞ்சம் குறைய ஆரம்பித்திருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் முழுக்க முழுக்க முருகப்பெருமானுடைய வற்றி இருப்பதனால உங்களுடைய வாழ்க்கையில முருகனுடைய அருளும் உங்களுக்கு பூரணமா கிடைக்க போகுது. இந்த காலகட்டங்கள்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்ற பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை எப்படி எப்போது இருக்கு, எப்படி மாறும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசி இப்போது வரைக்கும் வாழ்க்கை துன்பங்கள் தான். சந்தோஷம் இருக்கும், சந்தோஷத்தையும் துன்பத்தை தான் பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கும். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை ஒரு நன்மை நடந்திருக்கும். நீங்க ஒரு ட்ரேடிங் இந்த மாதிரி விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய்னு டப்புன்னு கிடைச்சிருக்கும். அந்த 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் கிடைச்சதை நினைச்சு சந்தோஷப்படுறதை விட, அந்த 1 லட்சம் 2 லட்சம் இங்க எங்க கொடுக்கணுமே, கொடுத்துட்டா ஒண்ணுமே இல்லாம போகுமே நினைச்சு நீங்க மனவர்த்தப்படக்கூடிய காலங்கள் தான் இப்போது அமைஞ்சிருக்கு. இப்போ வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில செல்வத்தை உங்களுடைய கைகளில் நீங்க வாங்கின நிமிஷமே வேற யாருக்காச்சும் போற மாதிரி இருக்கும், கைமாத்துற மாதிரி இருக்கும். உங்களால அவ்வளவு சீக்கிரத்துல செல்வத்தை வீட்டுல சேர்த்து வைக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்படணும். ரொம்ப கஷ்டப்பட்டாதான் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அப்படின்னு வீட்டிலேயே சேர்க்க முடியும். ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும் போது உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் கூடுதலான செல்வங்களை சேர்த்திருக்க முடியும். நீங்க செல்வத்தை அப்படியே சேர்த்திருந்தாலும் சரி, ஒருத்தங்க இறக்கம்னு வந்து அதாவது வந்து எங்ககிட்ட இல்லைங்க எதுவுமே, உங்களால முடிஞ்ச ஒரு உதவி செய்யுங்கன்னு கேட்கும்போது டப்புன்னு எடுத்து கொடுத்துருவீங்க. நீங்க ரொம்ப இறக்கம் உள்ளவங்க. உங்களுடைய இறக்கத்தை வச்சு, அதாவது உங்களுடைய இந்த இலகுனமான மனசை வச்சு பல நபர்கள் உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். நீங்க யார் யாரெல்லாம் நல்லவங்க, யார் யாரெல்லாம் ரொம்ப உத்தமங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க யாருமே அப்படி கிடையாது. நீங்க தான் நல்லவங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க. மேசராசிக்கார நண்பர்களே, நீங்க ரொம்பவே நல்லவங்க. உங்களுடைய குண அதிசயங்கள்ங்கிறது யாருக்குமே கிடையாது. உங்களுடைய நல்ல குணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை இந்த அளவுக்கு உங்களுடைய மோசமான நிலைக்கு ஏற்பட்டு இருக்கு. ஏன்னா மற்றவங்களும் அப்படி கிடையாது இல்ல, நீங்க மட்டும்தானே அப்படி இருக்கீங்க. அப்படின்ற போது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய இந்த இலகின மனசு, நீங்க மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும், மற்றவங்க நல்லா இருக்கணும், மற்றவங்களை எதிர்த்து பேச முடியாம மற்றவங்களும் செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையை வாழ வைக்காம உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ மறந்துடுறீங்க. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே இந்த மேச ராசிக்காரர்களுக்கு. உங்களுடைய வாழ்க்கை நீங்க வாழ ஆரம்பிங்க. மற்றவங்க என்ன சொல்லுவாங்க ஏது சொல்லுவாங்கலாம் கேட்காதீங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம், தவறுகளே கிடையாது. அனைவருமே உதவி செய்வது ரொம்ப நல்ல விஷயம். மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது புண்ணியமும் நமக்கு வந்து சேரும். ஆனா உங்களுக்கு தேவையான விஷயத்தை எடுத்துட்டு போய் மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கஷ்டம் தான் படுவீங்க. எப்படிப்பட்ட முன்னேற்றம் இருக்கும்? முன்னேற்றத்துக்கு வேணும்னா நம்ம முயற்சி பண்ணணும். நம்மளுடைய முயற்சி நம்ம எடுத்துக்கணும். நம்ம முயற்சி பண்ணி ஒரு அளவுக்கு நம்ம ஸ்டேஜுக்கு போயிருப்போம். அந்த நேரத்துல வந்து ஒரு நண்பன் ஒருத்தர் உள்ள வருவார். உள்ள வந்து கொஞ்சம் அப்படி இப்படி செஞ்சு உங்களோட வெற்றி கொண்டு வந்துடுவாரு. கொண்டு வந்தோடையும் நான் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நீங்க போராட்ட போட்டீங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கை எப்படி? நல்லாதான் இருக்குமா? இருக்காது. எல்லா விதத்திலையும் மற்றவங்க நல்லா இருக்கணும், நம்ம பரவாயில்ல அப்படின்ற நினைப்பில் இருக்கக்கூடிய மேசராசிக்கார நண்பர்களே, இனியும் இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயங்களை கொண்டு நீங்கள் நடந்து கொண்டிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் என்பது இருக்காது, பின்னடைவுதான் என்பது இருக்கும்ன்ற தெரிஞ்சுக்கோங்க. சரி, இதனாச்சும் பரவாயில்லைங்க. உடல் அதுவும் ரொம்ப மோசம். எப்ப பாரு ஏதாவது ஒரு நோய்.
திடீர்னு உடம்பு சரியாமல் போயிடும், எதுக்குன்னே தெரியாது, திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஆஸ்பத்திரிக்கு அங்கே எங்கன்னு அலைய வேண்டியது, வேலைக்கு சரியா போக முடியாது, ஒழுங்கான சாப்பாடை சாப்பிட முடியாது, நிம்மதியா சாப்பிடலான்னு உட்கார்ந்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை மைண்டு ஓடிக்கிட்டே ரொம்ப கஷ்டப்படுத்திடும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப பரிதவிச்சு வாழக்கூடிய நபர்களாக இந்த மேசராசிக்காரர்கள் இப்போ வரைக்கும் இருக்காங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில் இதற்கெல்லாம் மாறுதலாக தான் இந்த அக்டோபர் மாதம் பிறந்திருக்கிறது. முக்கியமா இந்த செப்டம்பர் முடிஞ்ச உடனே உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் மாறுங்க. அதுக்கப்புறம் நீங்களே நினைத்தாலும் சரி இந்த வாழ்க்கைக்கு வர முடியாது. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை இனி சிறப்பிக்க போகுது. நீங்கள் அனைத்து விதமான துன்பங்களிலிருந்து விடுபட போறீங்கன்றத உறுதியா சொல்ல முடியும். சரி, இந்த மேசராசிக்காருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட விஷயங்கள் அமையுது இனி வரக்கூடிய காலகட்டத்தை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி, இனி மேசத்தினுடைய வாழ்க்கையில என்ன முன்னேற்றங்கள் இருக்கு, எப்படிப்பட்ட விஷயங்கள் மாறுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. மேசராசிக்கார நண்பர்களே, இது நாள் வரைக்கும் நீங்க ஆசைப்பட்ட விஷயம் என்பது ஒருபோதும் நடந்திருக்காது. ஆனா இனி அதுக்கான நடப்பு முறை என்பது உங்களுடைய வாழ்க்கையில அமைய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உற்சாகமாக சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் இந்த காதலால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்களை இழக்குவதற்கு நீங்கள் நேரிடும். உங்களுடைய புரிதலான தன்மைகளால் நீங்கள் நிறைய விஷயங்களை இழந்துருவீங்க. அதாவது இந்த புரிஞ்சுக்கிறோன்ற ஒரு விஷயத்தினால நீங்க புரிஞ்சுக்கிறேன்ற பேர்ல நிறைய ஒரு சிக்கலான விஷயங்களை சிக்கி உங்களுடைய வாழ்க்கையை பரிதவிக்க வச்சிருவீங்க. அது மட்டும் இல்லைங்க, சமீப காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு விஷயத்த ஆசைக்கு முயற்சி செய்துகிட்டு இருப்பீங்க. ஆனா வேறொருத்தங்க வரவும் அந்த இது நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு அதை நீங்க அப்பவே நிறுத்தக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இந்த மேச ராசிக்காரர்களுக்கு. காதல்ல மட்டும்தான் அப்படின்னு இல்லைங்க, தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்கு. முக்கியமா நீங்க எவ்வளவுதான் சுறுசுறுப்பா இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத அளவுக்கு தான் பின்னடைவுங்கிறது இருக்குது இந்த மேசக்கார ராசி நண்பர்களுக்கிடையே. இதுக்கெல்லாம் என்னங்க தீர்வு, என்ன செஞ்சா இதுல இருந்து நாங்க வெளிவருவோம் அப்படின்னு பல நாள் குழப்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மேசராசிக்காரர்கள். ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு நீங்க சுறுசுறுப்பா வேகமா செயல்படுவது மூலியமா நல்லது நடக்கும். அது மட்டும் இல்ல, வெளி இடங்கள்ல இருந்து புதிய ஆர்டர்கள் வரும். நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய நம்பிக்கையின் மூலியமா நீங்க வெற்றி பெறுவீர்கள். நம்பிக்கை இல்லை என்றால் கண்டிப்பா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒருபோதும் முன்னாடி செல்ல முடியாது. நீங்க இனி வரக்கூடிய காலங்களில் ரொம்ப நம்பிக்கை வைப்பீங்க உங்க மேலேன்ட்டு. அந்த நேர காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா துன்பங்களும் போய் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இது நாள் வரைக்கும் பயந்த ஒரு விஷயம் கூட உங்களுடைய முன்னேற்றத்திற்காக மாறும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சப்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த செய்யாமல் இருந்திருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அவங்களுடைய சப்போர்ட், அதாவது ஒத்துழைப்புங்கிறது உங்களுக்கு நிறைய கொடுப்பாங்க. நீங்க எந்த ஒரு விஷயத்த செய்தாலும் சரி அவங்க உங்களுடைய பின்னாடி இருந்து உங்களை தூக்கி விடுவதற்கான நேர காலங்களாக அமைந்திருப்பாங்க. ஆனா அது குடும்பத்தார்கள் மட்டுமே, அந்நியர்கள் யாரும் உங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய சுயநலத்திற்காக உங்களை அனைத்து துன்பங்களிலும் மாற்றி விடுவார்கள். அதை நீங்கள் பொறுப்பெடுக்காமல் இருக்கணும். அதாவது மற்றவங்களை பத்தி எந்த ஒரு யோசனையை வைக்காம உங்கள் மேல நீங்க உங்களுக்கான யோசனையை வச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா இந்த மேசராசியில் துன்பங்கள் அனைத்தும் விலகி கொஞ்சம் நன்மைகள் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அதிகமான நேரத்தை நீங்க ஒர்க்குக்காக, அதாவது வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் செய்தீர்கள் என்றால் முன்னுரிமை என்பதும் முன்னேற்றம் என்பதும் உங்களுக்கு எளிமையாகவே கிடைக்கும். குடும்பத்துக்குள்ள சண்டைகள் சச்சரவு என்பது எப்போதாவது வந்து செல்லும். செல்வ பிரச்சனை ஓரளவுக்கு குறைந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் அனாவசியமான செல்வம் பயன்படுத்துவதால் உங்களுடைய வாழ்க்கையில செல்வ பிரச்சனை என்பது எப்போது இருக்கும். செல்வத்தை நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு தாமதமாகவும் கொஞ்சம் பொறுமையாகவும் நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால் கட்டாயம் அது உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் நல்லதாக இருக்கும். சரிங்களா? இந்த காலகட்டங்களில் மேசத்தினுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாக தாங்க இருக்குதுங்க. ஒரு சில துன்பங்கள் வந்தாலும் நிறைய நன்மைகள் இருக்கத்தான் செய்கிறது. வருகின்ற காலங்களில் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இப்படித்தான் இருக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். இதற்கான பரிகாரங்களை என்னங்க செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அதாவது பார்த்தீங்கன்னா கடவுளாக இருக்கக்கூடியதுதான் முருகப்பெருமான். முருகப்பெருமானை நீங்க மனசாராக வேண்டுங்க. முடிஞ்சா முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று நீங்கள் தரிசனம் செய்து வரலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் முருகப்பெருமானுடைய மந்திர சொற்களை ஏதாவது உச்சரிங்கள். கண்டிப்பாக ஒரு சில தினங்கள்ல அவருடைய அனுகிரகம் கிடைக்கும். அவருடைய திருவிடையாடல் முடிவரும்போது உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் என்பது கட்டாயம் இருக்கும். நம்புங்கள், உங்களுடைய நம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் மாற்றி அமைக்கும்ன்றத உறுதியா சொல்ல முடியும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்க மேல நம்பிக்கை வைக்காத போது எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சரி அது உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றமே இருக்காது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்பிக்கையோடுங்கள், அனைத்தும் நல்லதாக நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.